தெரிஞ்சு பாருங்க மலை. இந்த மலை மேலே தான் ஏறி நம்ம இப்போ போக போகிறோம். சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு சில நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏலகிரியை பொறுத்த வரைக்கும். பாதையில் இந்த மாதிரி தான் இருக்குமாங்க. ஒரு 3 கிலோமீட்ரு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். திருப்பி போகிறா வந்த வழியிலேயே. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரி போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து ஏலகிரி பொறுத்த வரைக்கும். சூப்பரான ஒரு பைக் ரைடுங்க. கிளைமேட் ஏலகிரியில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏலகிரி நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்புறம் இந்த போட்டிங் போகிறதுக்கு இருக்குது. நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஈஸ்டர்ன் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். பட் வீக்கெண்டுக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஹில் ஸ்டேஷனாக வந்து ஏலகிரி சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours நீங்கள் வந்து பைக்கில் இல்லை காரில் ட்ராவல் பண்ணி வந்துடலாங்க. வந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கு வந்தோம். நான் எப்படி வந்தோன்னு அடுத்த வீட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டாக அந்த மார்னிங் அப்படியே ஜேர்னி ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours ஒரு பிரேக் விட்டுட்டு அப்படியே பொறுமையாக பைக்கில் அப்படியே நானும் என் பையனும் கிளம்பி வந்தோம். இப்போ என் பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க ஏலகிரி வர்றதுக்கு. கீழேருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்லோட அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸு. ஸோ ட்ரெக்கிங் பாயிண்ட் இங்கே சூப்பராக இருந்தது. ட்ரெக்கிங்லாம் போய் பார்த்தோம். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நமக்கு இன்னும் நம்ம வேலூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி இப்போ 1.5 மணி நேரம் அதுக்கு ஆக போகுதுங்க. இதாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வந்ததுலேயே. ஆக்சுவலாக அது வேலூருக்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி வருது அந்த டோல்கேட்டு. நம்ம ஆம்பூர், வாணியம்பாடி அவ்வளோதான் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏலகிரி மலை ஏற ஆரம்பிக்கிறோங்க. ஏலகிரிக்கு ஸோ லாஸ்ட் டைம் நான் பண்ணால் காரில் போயிருந்தேன். செல்ஃப் ட்ரைவ் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் நான் ட்ராவல் பண்ணி போகிறேங்க. காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. அதுபடி இந்த ரோடு நல்லா கிளியராக ஃப்ரீயாக தான் இருக்குது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ரோடு வேலை நிறைய போகிறதுனால நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டைவர்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 10-12 இடத்துல அந்த மாதிரி டைவர்ஷன் போர்டு எடுத்து வளைஞ்சு வந்து போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் குண்டு குழியமாக தான் இருக்குது. டைவர்ஷன் பண்ணுறோம், அதையாச்சும் ஒழுங்காக போட்டு வைக்கலாம். பைக்கில் போகும்போது ஒரு 1 hour 1.5 hours ஒரு தடவை நிப்பாட்டி அப்படியே பிரேக் எடுத்துட்டு நாங்கள் போகிற மாதிரி இருக்குது. கண்டினியூஸாக போனால் இதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு. இப்போ நம்ம வேலூருக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சுங்க. வேலூர் வர்றதுக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆச்சுங்க. 2 hours 15 minutes ஆச்சு. ரைஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் டோல்கேட்டுங்க. அது பள்ளிக்குண்டா டோல்கேட்டு பேர்.
தெரியுது பாருங்க மலை. அந்த மலை மேலே தான் ஏறி நம்ம இப்போ போக போகிறோம். திருப்பத்தூர் அந்த வாணியம்பாடிக்கு நடுவில் லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணுங்க. கிலோமீட்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது படகு இல்லத்துக்கு. ஸோ அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போனீங்க பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்லாம் இருக்குமாங்க. மொத்தம் 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க ஏலகிரி ஏறுறதுக்கு. கொண்டை ஊசி வளைவுமாங்க பார்த்தீங்கன்னா தமிழில். இன்னும் 14 இது இருக்கான். நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. எல்லோரும் நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. நிறைய ரிசார்ட்ஸ் எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. கொண்டை ஊசி வளைவு மெதுவாக செல்வோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் ஏறுறோம். இன்னும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா 14 வளைவு இருக்குங்க கொண்டை ஊசி வளைவு. மேலே 2-3 நிறைய கிராமங்கள் இருக்காங்க மேலே. வேற லெவல் வியூங்க. என் கூட என் பையனை சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். அவனை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கூட ஹில்ஸில் ஏறுறேன். நான் காலேஜ் படிக்கும்போது மதுரையில் இருக்கும்போது நிறையா தடவை கொடைக்கானல் ஏறியிருக்கேன். நான் நிறையா தடவை ஹில்ஸ் ஏறியிருக்கேன், பைக்லேயும் சரி கார்லேயும். ஸோ ஹில்ஸ் ஏறுறது நல்லாயிருக்கும், ஒரு அனுபவம் சூப்பராக இருக்கும். நிறையா மலை ஸ்தலங்கள், நிறைய ஹில் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இனிமேலும் நிறைய அப்டேட் பண்ண போகிறேன். இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நிறைய இடங்கள் நான் அப்டேட் பண்ண போகிறேங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடங்களை பற்றி அப்டேட் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ம கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ மூலமாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே போர்டெலாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். குரங்குகள் அப்புறம் வனவிலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டாம் அப்படின்னு. வளைவு பைக் அடிக்கடி ஹில் ஸ்டேஷன் ஏற்றிட்டு போனால் இன்ஜின் சூப்பராக செட் ஆயிரும். முன்னாடி ஒரு வண்டி வழி இல்லைன்னா அவ்வளோதான், பின்னாடி வண்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் டிராஃபிக் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லு, ஒரு மாதிரி கூலாக அப்படியே ஃபீல் ஆகுதுங்க. அதான் 2 கோப்ரோ வச்சுருந்தேன். ஒரு கோப்ரோ பேட்டரி வேறு பல்ஜ் ஆகி கேமராக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. இப்போது அதாவது ஆல்டர்னேட்டாக ஒரு கேமரா கொண்டு வந்திருந்தேன், கோப்ரோ கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டரி போச்சு, எப்படி அந்த பேட்டரி உள்ளே அப்படியே மாட்டிக்கிச்சு, எப்படி எதுக்குன்னு தெரியல. சர்வீஸ் கொடுத்தா மாற்றணும் கோப்ரோ பேட்டரியை. கோப்ரோவே நீ வேலை செய்யுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டாக இன்னொரு கோப்ரோ இருந்தாலும் அதில் போட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
பேட்டரி சீக்கிரமே போயிருதுங்க. ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள தான் தாங்குது கோப்ரோ பேட்ரி. பல்ஜ் ஆயிடுது. வெயிலில் போட்டு ஓட்டினோம்னா பயங்கர ஒரு மாதிரி ஹீட் ஆயிடுதுங்க. நம்ம வீடியோ கூட எடுக்கலாம் கூட வெயிலில் கொண்டு போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது. கோப்ரோ வந்து பயங்கர ஹீட் ஆகுது ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம். அது நீங்கள் 4K வீடியோலாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக உன்னால் வீடியோ எடுக்க முடியும். சொல்ல போனால் ஒரு 10-12 நிமிஷத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சு, ஓவர் ஹீட்டுன்னு. பெரிய ஒரு இதாக இருக்குது கோப்ரோ யூஸ் பண்ணுறது. அதே வளைவில் வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணுறது. இந்த அப்படியே இந்த வாசனை ஃபுல்லாக பைன் ட்ரீஸுங்க. பெரிய பெரிய மரமாக இருக்கு பாருங்கள். செம்ம கூலிங்காக இருக்குங்க. ஒருத்தான் எடுங்க. இப்போ நேரம் கீழே வெயிலில் வந்ததுக்கு மேலே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஏலகிரிக்குள்ளே வந்தாச்சு. ஏலகிரி அழகான ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. டோல்கேட் மாதிரி இருக்கு. இங்கே எல்லாம் நிற்கிறாங்கன்னு தெரியல. சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு சில நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏலகிரியை பொறுத்த வரைக்கும். வீக்கெண்ட் ஆச்சுன்னா நிறையா பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து சரௌண்டிங்லேருந்து நிறையா வந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்துட்டு ட்ரெக்கிங் போகிறதுக்காக. வீக்கெண்ட் ஸ்டே பண்ணி நிறைய பேர் ட்ரெக்கிங் போவாங்க. மேலே நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, கவலைப்பட தேவையில்ல. சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க இங்கே. சென்னையிலேருந்து ரொம்ப ஈஸிங்க வர்றது, பைக்கில் வர்றது. சொல்லப்போனால் இதுதான் கொஞ்சம் ஒரு மெயினான ஒரு ஏரியா. இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து போட் ஹவுஸ் இருக்கும். போகலாம், போட் ஹவுஸ் எடுத்து போகலாம். ஏற்ற மாதிரி ஒரு பார்க் ஒன்று இருக்கும். நம்ம இப்போ நேரம் ஒரு சில ட்ரெக்கிங் போகிற இடத்துக்கு போக போகிறாங்க. ஊர் ஒரு நல்ல பெரிய ஊருங்க. நல்லா பார்த்தாலே தெரியுது ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஊட்டி, கொடைக்கானல் அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தமிழ்நாட்டில் இந்த இடத்த சொல்ல போனால். ஸோ நம்ம வந்து அடுத்தது நிறைய ரைட் போக போகிறோம். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணி ரைடு வரணும்னா நீ கண்டிப்பாக யாராச்சும் கமெண்டில் யார் தாராளமாக யார் வேணால் நம்ம கூட ரைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போகிற ரைட்லலாம் நம்ம கமெண்டில் கேளுங்க. கான்டாக்ட் எப்படி கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன். நம்ம அப்படியே அதான் பைக்கர்ஸாக நிறைய இடங்கள் சுற்றலாம். சில்வர்வுட் ரெசிடென்ஸ். லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த பக்கம் உள்ள ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். ப்ளசண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். ஸோ நல்லா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் ரிசார்ட் நிறையா இருக்கும். கடைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டருங்க, 7 கிலோமீட்டர்ஸ் அந்த ஊர் சரௌண்டிங்லாம் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி இடங்கள் இருக்குது. எல்லாமே வியூ பாயிண்ட்ஸு, ட்ரெக்கிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 hours கிட்ட ஆகுங்க. பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை, ஸ்கூல் ஜோன் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஊரில். இது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, அரசினர் மேல்நிலைப் பள்ளி அந்த நாவூர். ஸோ இது வந்து சுகாதார நிலையம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஊராட்சி பழத்தோட்டம், பஞ்சாயத் ஃப்ரூட்ஸ் கார்டன். ஃப்ரூட்ஸ் கார்டன் வர இருக்குது இங்கே, பழத்தோட்டங்கள் இருக்குது. கைஸ்,
கரெக்டாக இப்போ நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்திருக்காங்க. ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து மங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன வழி மாதிரி போகும், இந்த பக்கம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து மேலே போகிற மாதிரி இருக்குமாங்க. மேலே செக் போஸ்ட்லாம் இருக்குமா. செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு 350 ரூபா டிக்கெட் வாங்கலாம் ட்ரெக்கிங் போகிறதுக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம். ஓரளவு நான் உங்களுக்கு ட்ரெக்கிங்கை காட்டுறேன், கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. மங்கலம் கிராமம், அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு கோயில் இருக்கும். அது மேலே நீங்கள் பைக்கில் வந்து அங்கேயே நிப்பாட்டி, இல்லை காரில் வந்து அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் இருக்கும். மேலே ஒரு கோயில் இருக்குமாங்க, புத்து கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயில் பேர் வந்து புத்து கோயிலாம். ஸோ அது வரையும் நிறையா பேர் நடந்து போய் பார்த்துட்டு வருவாங்களா. போகிற வழியில் வியூலாம் சூப்பராக இருக்குமா. நிறைய பேர் மேலே ட்ரெக்கிங் போயிருக்காங்க, நம்மளும் போகிறோம். வாங்க கைஸ், செம்மையாக இருக்குது. ஒரு ஒருத்தான ஒரு ட்ரெக்கிங்னே சொல்லாங்க. வரைச்சலாம் பாதையில் இந்த மாதிரி தான் இருக்குமாங்க. ஒரு 3 கிலோமீட்ரு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே செக் போஸ்ட் வச்சுருக்காங்களாம், பாருங்களேன் எப்படி இருக்குங்க. ஸோ அங்கே வந்து ஃபீஸ் வாங்குவாங்களாம், டிக்கெட் வாங்குவாங்களாம். முடிஞ்ச வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம் அப்படின்னாங்க. இதில் ஒரு பலாமரம் இருக்குது. ஒரு சில வீடுகள்லாம் அந்த பக்கம் இருக்குங்க. செம்மையாக இருக்குது. காரு பைக்கெலாம் வந்து அந்த இடத்துல நிப்பாடுற மாதிரி இருக்குங்க. ஸோ என்னோடய பைக்கை வந்து அந்த நிறைய கார் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே ட்ரெக்கிங் வந்தவங்க தாங்க. கார் இங்கே போட்டு போயிருப்பாங்க. மங்கலம் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற இந்த கோயில் பக்கத்தில் தான் கார் பார்க்கிங் பண்ணோம். பைக்கை காரை இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து அப்படியே மேலே போகணுங்க. ரைஸ், ஏலகிரியில் அடுத்து நம்ம ஒரு பார்க் இருக்குங்க. ஸோ அந்த பார்க்குள்ளே போனால் தான் வந்து படகு சவாரி போக முடியும். இப்போ அந்த பார்க்குள்ளே தான் வந்திருக்கோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. என்னென்னா இங்கே வந்து ஜிபே கார்டெல்லாம் கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணி. ரைஸ், இந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. சாப்பிட்டுக்கலாம், இஷ்டப்படுறதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே அதான் போட்டிங் ஸ்பாட்டு. கீழே பார்த்தோம். கைஸ், இது தாங்க படகு சவாரி செய்கிற இடம் ஏலகிரியில். நிறையா மக்கள் வந்து இங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. போட்டிங் ரொம்ப சீப் தாங்க. இங்கே இந்த மாதிரி துடுப்பு போட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை பெடல் போட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் பெரிய க்யூ நிற்கிதாங்க, பாருங்கள், பெரிய க்யூ நிற்கிதுங்க இந்த போட்டிங்க்காக. ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. பாப்கார்ன் ஒன்று 30 ரூபாய் தாங்க, வாங்கி சாப்பிட்டுருக்கேன். போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, சாரி 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பெடல் போட்டுக்கு ஃபேமிலியாக தான் போக முடியும். 4 பேர் போகிறதுக்கு 200 ரூபா ஒரு போட்டுக்கு, 20 நிமிஷம் டைமிங்கு. இங்கே சண்டேனா போட்டிங் நிறையா கூட்டமாக நிற்கிறாங்க, ஆள் நிற்கிறாங்க. கைஸ், அந்த போட் ஹவுஸ்க்கு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. கரெக்டாக வந்து இந்த பார்க் போட் ஹவுஸ் வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைகள் இருக்குது. பொறுமையாக அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு நடந்து வெளியே போனாங்க. ரைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு லேக் வேலின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நிறைய இங்கே அட்வென்ச்சர்ஸ் ரைடு இருக்குதுங்க. 600 ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டோம். மொத்தம் 4 ரைடு போய்க்கலாமா 600 பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா. பையன் ஒரு 3 ரைடு, நான் ஒரு ரைடு போகலான்னு இருக்கேன். ஸோ பையன் இப்போ வந்து ஜிப்லைன் போக போகிறான், ஃபாஸ்ட்டு ஜிப்லைனில் போக போகிறான். அடுத்து ஒவ்வொரு ரைடாக நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்சால் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவும் ஒரு கூப்பன் வாங்கி பண்ணிக்கலாங்க. ஸோ அது ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 600 பேக்கேஜ் போனீங்கன்னா 4 ரைடு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா கூட ஆளுக்கு ஒரு ரைடு இது பண்ணி. ரைஸ், இது வந்து ஏடிவி ரைட் போக போகிறோம். ஸோ நான் வந்து இந்த பெரிய ஏடிவியில் போக போகிறேன், பையன் வந்து சின்னதில் போக போகிறான். அப்படியா? திரும்ப முதல்ல நீங்கள் பிரேக் மாறிட்டு போயிடும். ஓ, அதான் பயமாக இருக்குது. இப்போது இதில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ரைஸ், இப்போ பையன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஜிப் லைன் இது மேலே ஏறி ஸோ அந்த பக்கம் வர போகிறாங்க. ஸோ ஜிப் லைனில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி எல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க. ஐயா பயமாக இருக்கா? இல்லை இல்லை, ஹெல்மெட் தனியாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வர போகிறோம்.
வர்றான் ஆரியா. ஏன் திருப்பி போகிறா வந்த வழியிலையே? அரே எப்படி இருந்துச்சு? சூப்பர்ரா, நல்லா இருந்துச்சாப்பா. இப்போ ஷார்ட்டான ஒரு ஜிப் லைனாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா பங்கி ஜம்ப், அதில் ஜம்ப் பண்ண போகிறாங்க. கிளைமேட் நல்லா இருக்குது, வெயில் அந்தளவு தெரியல, நல்லா சில்லுன்னு இருக்கனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். மாதிரியா? என் பையன் அடிக்கடி போவான், எந்த நிறைய இடங்கள்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கீழே சேஃப்டிக்கு அது இருக்கிறதுனால பயம் கிடையாது. ஸோ இது மேலே ரோப் கட்டிகிட்டு அப்படியே நடந்து வரணும். ஸோ அதை நம்ம இப்போ பையன் இது பண்ண போகிறோம். நமக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பயங்க. ஸோ அதனால் என் பையனை என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு மேலே ஏற்றி விட்டுறது. அடா ஈஸியாக நடந்து போகிறா. ஓகே, ரோப்பை கட்டிட்டு மாற்றி மாற்றி நடக்கணும் போல இருக்குது. இப்போ கூடவே அவர் போகிறாரு, அதனால் நமக்கு பயம் கிடையாது. வரல அசால்ட்டாக நடந்து போகிறாருங்க. ஆக்சுவலாக அது கோர்ஸ் மாதிரிங்க. நிறையா பயமாக இருக்கா? ஆடுதா? இது வந்து நெக்ஸ்ட்டு லைனு. இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது, காலை வச்சு வச்சு நடக்கணும். என்னடா? ஏய் பார்த்து. நான் ஆரியா நல்லா இருக்கா? கோர்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டான். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. தூரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயினர் அவர் வரல. இப்போ இவனாக தான் தனியாக நடந்து வரணும். கஷ்டமாக இருக்காரியா? இல்லையா? நல்லா கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. கயிறு மேலே நடக்கிறான், கயிறு மேலே நடக்கிறான். ஏய் எஸ் ஓகேம்மா. எஸ் அப்படியே பழம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணாங்க. எங்கள் ஷாப்பிங் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி இன்னும் 2-3 இடங்களை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க சாயங்காலத்துக்கு மேலே.